ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபன்னான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோலாம் வந்துட்டு ஆர்த்தி எடுக்கும் போது எடுத்தது, அதாவது போன மந்த் எடுத்த வீடியோ. அது ஒன்றுனா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தடா ஃபால்ஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர்த்தியோட ஃப்ரெண்டோட அம்மாலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கூட்டிட்டு தான் நாங்கள் வந்துட்டு தடா ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். லிட்டலி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி இருக்கு. ஸோ இந்த வெயில வந்து நம்ம தணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். எங்களுக்கு நியர்பைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடா ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் மேலேயே இருக்கும் நான் இங்கே போய். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஓட மாதிரி வரும்ல, அந்த இடத்துல குளிச்சுட்டு வந்தது தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நல்லா வந்து ஃபால்ஸ், அதாவது தண்ணி எங்கே ஊற்றுதோ அங்கே போய் நம்ம வந்து குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆயிருக்குங்க. ரோடாக இருக்கட்டும் சரி, அந்த பக்கம் போகிற வழியாக இருக்கட்டும் சரி. நாங்க வந்து கிளம்புனது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மணிக்கு அப்புறம் தாங்க கிளம்புனோம். வீட்ல கொஞ்சம் சமையல் வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு, நல்ல ஒரு குளியல போட்டுட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அங்க போய் நம்ம குளிக்க தான் போறோம். பட் அங்க நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆக்சுவலி நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் அத அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்ததுங்க. பட் இந்த இடத்துலயுமே வெயில் வந்து அந்த அளவுக்கு இருந்தது. சரியான வெயில் அடிச்சிருந்தது. அண்ட் இங்க வந்து ரோடெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த செம்மண் ரோடு தாங்க. அந்த அளவுக்கு செம்மண் இருக்கும். நம்ம கார் உள்ள போயிட்டு வரத்துக்குள்ள அந்த அளவுக்கு வந்து கார் வந்து ஃபுல்லா ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடம்லாம் நான் வந்து ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கும் போது வெறும் கல்லு, மேடு, மண்ணு அந்த மாதிரி தாங்க இருந்தது. பட் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தடாக்கு தான் வந்திருக்கோம். மூஞ்செல்லாம் முழுக்குன்னு இருக்கும், கண்டுக்காதீங்க. ஏன்னா குளிக்க தானே போறோம், அதனால வந்துட்டு எதுவுமே பண்ணல. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெயில், இங்கே செம்மையான வெயில். நாங்கள் வந்து ஒரு 3 o'clock கிட்ட தான் போகிறோம். 1 hour தான் டைம் இருக்குது. ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன், சரியா? எனக்கும் தெரியல தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் தான் தெரியும்ல, போயிட்டு சொல்கிறேன். காந்தினடா வாடா. கையை விடுங்க கீழே. எடுத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி மெயின் ஃபால்ஸ் போல நாங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள ஃபால்ஸை தான் குளிச்சுட்டு இருக்கோம். தண்ணி இருக்கு, என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அங்கங்கே குட்டி குட்டி ஃபால்ஸ் அந்த ஓட வருது இல்லையா, அதில் தான் நாங்கள் குளிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் ஆமாம் தடா ஃபால்ஸ். ஸோ தண்ணி நிறைய இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்த்தி குளிக்கல, அவள் எப்போவுமே ஃபால்ஸ் நல்லா குளிக்க மாட்டான். நானும் தம்பி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஜாலியாக. தலை குளிக்கலையா? தலை குளிக்க மாட்டீங்களா? கேமரா அந்த மியூசிக் போடுறோம், சரியா? சூப்பரா பிரமே. ஃபால்ஸில் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு இப்போ வந்து பிரியாணி வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோமா, அதை சாப்பிட தான் போகிறோம். நல்லா இருக்கு. நமக்கு தான் குட்டி குட்டி ஃபால்ஸ், அந்த ஓடுற தண்ணி தான் குட்டி குட்டி ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது அங்கங்கே இருக்குல்ல, அதனால நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, எந்த இடத்துல தண்ணி வந்து நிறையா இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியுதோ அங்கெல்லாம் உட்காந்து குளிக்கலாம். மெயின் ஃபால்ஸுக்கு வந்து போகிறதுக்கு வந்து நாங்கள் இருந்ததுலேருந்து 1 kilometers தூரம் இருந்தது. நாங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு சென்டர் பாயிண்டில் தான் குளித்தோம். நல்லா இருந்தது தண்ணி. ஸோ கண்டிப்பாக வாங்க. இந்த வெயிலுக்கு நாங்கள் வரும்போது எக்ஸ்ட்ரீம் வெயில், அப்படியே டென்ஷனாக திட்டிக்கிட்டு வந்தாங்க எல்லாருமே. இப்போ வந்து நல்லா கூலாகிடுச்சு.
ரிலாக்ஸாக நடந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக வாங்க. சரி வேண்டாம். இல்லை போடி எவ்வளோ தூரம் ஆளும் ஏன் எனக்கு வேண்டாம். அதுதான் நீட்டாக க்ளீனாக அந்த மாதிரி இருந்தது. ஆமாம் ஆமாம். தண்ணி கிளியராக தான் இருக்கு. ஓடிட்டே இருக்குல்ல. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா எப்படி? வாட்டர் ப்ரூஃப் தான். சரி வா. ஸோ ஃபால்ஸில் குளிச்சுட்டு தலையும் காஞ்சாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். சாப்பாடில் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அப்படியே தான் காரில் இருக்குது. இப்போ வீட்டில் கார்கிட்ட போயிட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்னு இருக்கோம். பிரியாணி வாங்கிட்டோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. அறக்க பறக்க செஞ்சது. சரி கொஞ்சோண்டு மட்டும் அக்காக்காக எடுத்துகிட்டு வந்தேன். மிச்சம் வீட்டில் வச்சுட்டேன். இனி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தோசை மாவு இருக்குது. ஸோ ஊற்றி சாப்பிட்லாம். டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு இங்கேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ராவல். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஜாலியாக பேசிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஸோ போகிற வழியில் என்னென்ன நடக்கிறது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வ்ளாக் முடியும். ஸோ நாங்கள் வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து வீட்டில் செஞ்ச ப்ரான் தொக்கு, மாம்பழம். ஸோ சாப்பிட்டுருக்கோம். அண்ட் எங்களோட பேக் சைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கா? ஸோ இந்த இடத்துல தான் எல்லாருமே மேக்ஸிமம் குளிச்சுட்டு வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக வியூவு. சரி, ஏன்னா மழை வர மாதிரி இடி இடிக்குது, அதனால வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பசியோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெஸ்ஸு வந்து இங்கேயே மாற்றிட்டோம். இந்த இடத்துல வெளியே எக்ஸிட் வந்தோடனே ஒரு கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, அங்கேயே வந்து மாற்றிக்கலாம். வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த வியூ எடுக்கலாம். நாங்கள் லாஸ்ட்டில் ஒரு லேக் மாதிரி தெரியுதா, இருங்க பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. அது ஃபோட்டோஸ்லாம் அங்கே நின்று எடுக்கிறாங்க. பார்க்கலாம் பக்கத்தில் போய் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா இந்த இடம். ஸோ தடாக்கு வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு, அந்த கேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு. எங்களை பார்த்து எல்லாரும் வந்து பார்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அங்கே தான் நாங்கள் வந்து கார் நிறுத்தலான் இருந்தோம். இந்த லாஸ்ட்டில் அங்கே நிறைய பேர் நிறுத்தினதுனால சரி டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நிறுத்திட்டோம். எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற ஜோரில் இருக்காங்க. சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா கார் ஃபுல்லாக செம்மண்ணுங்க. இங்கே எல்லாமே செம்மண்ணா. கார் உங்களுக்கு தெரியுதா மேலே அந்த டஸ்ட்டு ரெட் கலரில் ஃபுல்லாக செம்மண் தான். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதாவது போகும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நடக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்குமா, அதனால வந்துட்டு பசங்களாம் வெறுத்துட்டாங்க. ஆனால் தண்ணியை பார்த்த உடனே வந்த டென்ஷன்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோங்க. கொஞ்சம் மேலே அதிகமாகவே நடந்து போயிட்டோம். அது மட்டும் கிடையாது, பிரேம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணா. நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் குளிச்சுட்ருங்க, நான் முன்னாடி போய் பார்த்துட்டு வரேன் தண்ணி நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தை வந்து நாங்கள் குளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி போய் தேடி நாங்க ஒரு இடத்துல குளிப்போம், திருப்பி கொஞ்சம் முன்னாடி போவோம், அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துல குளிப்போம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போவோம். ஸோ இந்த மாதிரி தாண்டி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்படிதான் எங்களோட டே போச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.